இயக்குனர் பாரதி ராஜா நடிகை ராதிகா சரத்குமாரை பாராட்டியிருக்கிறார். அந்த காணொளி தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக பார்க்கலாம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. பாரதி ராஜாவினுடைய மகன் மனோஜ் பாரதி அவருடைய 48 வயதில் மாரடைப்பு காரணமாக சென்னையில் உயிரிழந்தவர். அந்த ஒரு சோகம் தந்தையை தற்போது வாட்டியிருக்கிறது. அவருடைய உடல்நிலையும் மோசமான ஒரு நிலையில் முதுமையும் அடைந்திருக்கிறார். அறிமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் நடிகை ராதிகா சரத்குமார் பிரதான கதாபாத்திரத்தில் நடித்த படம்தான் தாய் கிழவி. கடந்த பிப்ரவரி 27 திரையரங்குகளில் வெளியானது. அசத்தலான வரவேற்பை பெற்ற இப்படம் திரையரங்க வெளியீட்டிலேயே 800 கோடி வரை வசூலித்திருக்கிறது. இந்த ஆண்டின் பெரிய வெற்றி படமானது. இந்த வெற்றியால் தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயனுக்கும் நல்ல ஒரு லாபகரமான படமாக தாய் கிழவி அமைந்திருக்கிறது. மேலும் ஜியோ ஹாட்ஸ்டார் OTTயில் வெளியாகி தென்னிந்திய அளவில் பரவலான கவனத்தையும் பெற்றிருக்கிறது. இந்நிலையில் உடல்நலக் குறைவால மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இயக்குனர் பாரதி ராஜா தாய் கிழவி திரைப்படத்தை பார்த்துவிட்டு நடிகை ராதிகாவிடம் உனக்கு தேசிய விருது தர வேண்டும் அப்படி என்று பாராட்டியிருக்கிறார். வைத்தியசாலையில் தான் அவர் இருக்கிறார். இந்த காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இருவரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். அந்த காணொளி பலரையும் நெகிழ வைக்கிற சம்பவமாக இருக்குது. பாரதி ராஜாவினுடைய கிழக்கே போகும் ரயில் திரைப்படம் மூலம் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் ராதிகா. தாய்க்கிழவி படம் வெளியான போது இப்படத்தை இயக்குனர் பாரதி ராஜா காண வேண்டுமென ராதிகா ஆசைப்பட்டார். தற்போது அது நிகழ்ந்ததுடன் அவரிடமிருந்து பாராட்டும் கிடைத்து தேசிய விருது கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவினுடைய வாயிலிருந்து ராதிகாவிற்கு கிடைத்திருக்கிறது. பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். முதுமை அடைந்த நிலையில் தற்போது உடல்நிலை குறைபாட்டால் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று கொண்டு வருகிறார் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். தற்போது சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தவிக தலைவர் விஜய் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தமிழக வாக்கு சதவீதத்தில் பெரிய தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே நடிகர் நட்டி நட்ராஜ் நடிப்பில் உருவான TN 2026 திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது. இந்த படத்தில் நட்டி விஜயின் தோற்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அனைத்து கட்சியினரையும் கேள்வி கேட்கும் படமாக உருவாகி இருந்தாலும் கலவையான விமர்சனங்களால் வணிக ரீதியாக பின்னடைவையே சந்தித்திருக்குது. இந்த நிலையில நட்டி நட்ராஜ் எக்ஸ் தளத்தில் நான் முழுமையாக தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறேன், விஜய் தான் அடுத்த முதல்வர், நம்பிக்கையாக இருங்கள் அப்படி என்று சொல்லி பதிவிட்டது ரசிகர்களிடம் கவனத்தை பெற்றிருக்கிறது. இதற்காக பலரும் நட்டிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்து தெரிவித்து வராங்க. மேலும் சிலர் படத்தின் ப்ரமோஷனுக்காகவே நட்டி இப்படி பதிவிடுகிறார் என்றும் கூறுகின்றனர். நடிகர் விஜய் தற்போது அரசியலில் களமிறங்கி இருக்கின்ற நிலையில் பலதரப்பட்டோர் விஜய்க்கு சார்பாகவும் விஜய்க்கு எதிராகவும் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக பதிவிட்டு கொண்டுதான் வராங்க. இருந்தாலும் அவருக்கான ஆதரவு ஒரு சாரரிடமிருந்து தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டும் இருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது போல மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்.